அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 days யூஸ் பண்ணேன். நல்லா இருக்குது சரிங்களா. உண்மையிலுமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிமீடியாவாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து எஃப்எம், ஆக்ஸ் பின், பென் டிரைவ், மெமரி கார்டு அந்த மாதிரி மல்டி சப்போர்ட் இருக்க ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க ஜஸ்ட் ஸ்மார்ட்டாக ப்ளூடூத் மட்டும் இருக்க மாதிரி பார்ப்பாங்க சரிங்களா. பட் நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கணும், சைஸ் பெருசாக இருக்கணும், பேஸ் அதிகமாக இருக்கணும், சவுண்ட் அதிகமாக இருக்கணும், அப்புறம் வந்து பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்போம் சரிங்களா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு ஸ்பீக்கர் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஸ்பீக்கரோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு இதை வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீக்கரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போத் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் அந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா இதை நான் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு 5 நாள் யூஸ் பண்ணல. எனக்கு என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ளே பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக மூவ்மெண்ட் இருக்குது சரிங்களா. அந்த ஸ்பீக்கர் வந்து முன்னாடி பின்னாடி வந்து மூவ்மெண்ட் இருக்குது. அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஒயர்லெஸ் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இது 10 மீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பில்டிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 மீட்டர் சரிங்களா. ஸோ நீங்கள் அவுட்டோர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து குறைஞ்சது ஒரு 20 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்கும் சரிங்களா. நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோனை மேலே தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ரிசீவ் பண்ணுது சரிங்களா. நான் வந்து தனியார் வீடியோ பண்ணலாம்னு தோணுது. பட் வந்து அதுக்காக ஒரு வீடியோ பண்ணுமா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ போடணுமா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 மீட்டர் அப்படிங்கிறது சாலிடாக ஒர்க் ஆகும். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1200 mAh சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் போடல, வெறும் எஃப்எம் மட்டும் ரன் பண்ணேன் சரிங்களா. இது எஃப்எம் ரன் பண்ணுறப்ப எனக்கு 15 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் கிடைச்சிது. 80% சவுண்டை மெயின்டைன் பண்ணேன். நீங்கள் ப்ளூடூத்தில் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து சார்ஜ் வந்து டவுன் ஆயிரும். ஒரு 11 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் இருக்கும். நீங்கள் வந்து ஆக்ஸ் கேபிளில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ வந்து உங்களால் பேட்டரி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதாங்க பேட்டரி பேக்கப். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் தேவைப்படும். 2 மணி நேரம் ஆச்சு சரிங்களா. ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் எனக்கு டைம் ஆச்சு. 5 volt 2 amp கொடுத்தேன். ஸோ வந்து உங்ககிட்ட மேக்ஸிமம் அந்த சார்ஜர் இருக்கான்னு பாருங்க. இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த சார்ஜருக்கு மட்டும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா அந்த சார்ஜர் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக சார்ஜ் ஆகுது. அதுக்கு தான் சொன்னேன். இதில் சொல்லாத நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ள இருக்கு சரிங்களா. நான் உங்களுக்கு அதை ப்ராடக்ட்ல காமிக்கிறேன். இதோட எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைலர் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3200 ரூபாய் போட்டிருக்காங்க. எங்க 600 ரூபாய் ஸ்பீக்கரை 3200 ரூபாய் நீங்க கடையில் போனீங்க அப்படின்னா தாராளமாக சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ரிவ்யூ, அதாவது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வந்து இருந்த மாதிரியே மறுபடியும் பேக் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கு. யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ப்ரோ ஸ்கேன் பண்ணுறதுனா இதை வந்து நீங்கள் ஒரு QR ஸ்கேனரில் போட்டிங்க அப்படின்னா ஸ்கேன் ஆகிக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இது ஆல்ரெடி நான் ஸ்கேன் பண்ணி இந்த வாரண்டிக்கு லிங்க், இந்த யூசர் மேனுவலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பக்காவா என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லிடுவேன் சரிங்களா. ஓகே காய்ஸ், இது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணலாம். வாவ், எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் பிடிச்சதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி. பிளாஸ்டிக் தான், பட் வந்து நல்ல கெட்டியான பிளாஸ்டிக்காக இருக்குது. நான் இது தெரியாமல் கை தவறி கீழே பார்த்தீங்கன்னா 2 டைம் இருந்தது. நல்லா மொக்கடி சரிங்களா. இங்கே வந்து நான் உடஞ்சிருக்கும்னு நினச்சேன், பட் ஸ்க்ராட்ச் கூட ஆகல. அதனால வந்து இந்த பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கு. ஸ்பீக்கருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் கிரில் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து டேமேஜ் ஆகாது சரிங்களா. காய்ஸ், இதில் மொத்தமாக 2 செக்ஷன் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 வாட் ஸ்பீக்கர். இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்றது, எப்படிங்க அந்த லைட்டாக அந்த சப் ஊஃபர் மாதிரி அந்த பேஸ் மாதிரி அடிக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து உள்ள கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து 2 கான்செப்ட் இருக்கு. இங்க வந்து அந்த பேஸ் கொடுக்கறது இருக்கு, இங்க வந்து உங்களுக்கு 5 வாட் ஸ்பீக்கர் இருக்கு சரிங்களா. ஸோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நீங்க மொபைலை வந்து ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து இப்போ பாருங்க, இங்க மேல டாப்ல சொல்றேன்,
இதில் வந்து நீங்கள் மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் ஒரு அதாவது கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஜஸ்ட் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. படம் பார்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆண்டனா கொடுத்துருக்காங்க எஃப்எம்க்கு. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ ஜெப்ரானிக்ஸ் கவுண்டி ஸ்பீக்கரே எடுத்துட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு 600 ரூபாய் அரௌண்ட் வருது. பட் அதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது. பட் இதோட பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ரெண்டும் ஒரே வாட் ஸ்பீக்கர் தான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட ஆண்டனா பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் ஆண்டனா இருக்காது, ஏன்னா வந்து அதோட பில்ட் ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு ஆண்டனா கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. பட் இதோட குவாலிட்டிக்கு இதோட பில்ட் பர்பஸ்க்கு ஆண்டனா தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா. ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. தூக்கிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைலான் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நல்ல கிரிப்பாக இருந்துச்சு, இதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிடுறேன். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பட்டன் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. மோட் பட்டன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. மோட் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு எஃப்எம்க்கு ப்ளூடூத்துக்கு மட்டும்தான் மோட் பட்டன் யூஸ் ஆகுது. மற்றபடி ஆக்ஸ் பென்ட்ரைவ் மெமரி கார்டு அதெல்லாம் வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்ணீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகும் சரிங்களா. நீங்க வந்து பட்டன் பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. இதுல மெயினா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே இருக்கு சரிங்களா. உள்ள வந்து ஒரு எல்இடி டிஸ்ப்ளே இருக்கு, பின்னாடி தான் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு சரிங்களா. அந்த சார்ஜ் போடுறது, அந்த மொத்த இன்புட் அவுட்புட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேக் சைடுல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்றேன். Ptron BT speaker is power on. Ptron BT speaker is power on அப்படின்னு சொல்லுது. ஸோ ப்ளூடூத் மோட்ல இருக்கு. ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதை நான் கால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்தேன், எல்லாத்துக்குமே பக்காவா இருக்கு சரிங்களா. இதில் வந்து மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டா இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியா ஒரு மைக் இருக்கு, அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன் சரிங்களா. சவுண்ட் டெஸ்ட், பேஸ் டெஸ்ட், லேட்டன்சி, கால் டெஸ்ட், அப்புறம் கால் டெஸ்ட்லேயே உங்களுக்கு மைக் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எஃப்எம் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ப்ளூடூத்ல பேர் பண்ணி இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிச்சறேன். ஏன்னா வந்து 600 ரூபாய் 700 ரூபாய்ங்கறப்ப எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க 800 ரூபாய் போனா கூட இதை நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஸ்பீக்கர் தான் சரிங்களா. அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ கைஸ் இப்போ வந்து நான் ப்ளூடூத்ல பேர் பண்றேன். நான் ஆல்ரெடி பேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ வந்து ஆட்டோ கனெக்ட் ஆகும், அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிஜிட்டலா இதுல எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நீங்க இங்க பாத்துக்கலாம். இதுல எல்சிடில வந்து உங்களுக்கு அந்த சாங் நம்பர் டியூரேஷன் அதுதான் காமிக்கும் சரிங்களா. மற்றபடி வேற எதுவுமே அந்த ஒரு டிஸ்பிளேல காமிக்காது. எனக்கு தெரிஞ்ச டிஸ்பிளே கொடுத்து இவ்வளவு கொடுக்குறப்ப இது உண்மையிலுமே ஒர்த்து, நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம் गाइस. சோ ஓகே ஒரு கானா சாங்க போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். இருங்க ஃபுல் சவுண்ட் போன மண்ணுக்குள்ள எங்க கிட்ட ரேசம் நாங்க வீலிங் அடிச்ச காலேஜ் பொண்ணுங்க ரசிக்குங்க ஸ்லிப்பாயி கீழ விழுந்தா நரியங்க ரசிக்குங்க எங்க கிட்ட ரேசம் ஓட்டி ஜெயிச்சதாரும் இல்ல எங்க கிட்ட ரேசம் ஓட்டி ஜெயிச்சதாரும் இல்ல ரொம்ப பேர் ரேசம் ஓட்டி போன மண்ணுக்குள்ள ரொம்ப பேர் ரேசம் ஓட்டி போன மண்ணுக்குள்ள வேலண்டினோ ரோசியோட ரோல் மாடல் நாங்க காட்டுக்கு ஓட்டிக்கலாம் காடி எடுத்துட்டு வாங்க வேலண்டினோ ரோசியோட ரோல் மாடல் நாங்க காட்டுக்கு ஓட்டிக்கலாம் காடி எடுத்துட்டு வாங்க. இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா, படம் பார்க்க யூஸ் ஆகும். பேஸ் நல்லா இருக்கு. பேஸ் நல்லா இருக்குங்க. இந்த ஸ்பீக்கர் கண்டிப்பா ஒர்த்து. 600 to 700 வந்து வேற லெவல் ஸ்பீக்கர் அது. நாங்க ஒண்ணும் ஏடா கூடமா ஓட்டல சினிமாவை போல ஒன்னும் பிலிம் எல்லாம் காட்டல. சூப்பரா இருக்குங்க. நாங்க ஒண்ணும் ஏடா கூடமா ஓட்டல சினிமாவை போல ஒன்னும் பிலிம் எல்லாம் காட்டல. गाइस நீங்க இதுலயே வந்து சவுண்டை கம்மி பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கம்மி பண்றது அப்படிங்கிறது உங்களோட போன்லயும் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா. பாருங்க சரிங்களா. இனிமேல நம்பிக்கை இல்லனா வால்யூம் மேக்ஸிமம் நம்பிக்கை இல்லனா ரேஸ் போட்டு பாருங்க. பாக்கல தான் போட்டுக்குவ தோதா ஒரு ஜாக்கி சூப்பர் சாசில ஓட்டு ஓண்டா. சாங்கும் சூப்பர், ஸ்பீக்கரும் சூப்பர். ஒரு 800 ரூபாய் அப்படிங்கிறப்ப அந்த 800 ரூபாய் கீழே இந்த ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கிடுங்க. சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் சரிங்களா. மல்டிமீடியா ஸ்பீக்கரா இருக்கு. இதுல இல்லாத ஃபங்க்ஷன்ஸே கிடையாது சரிங்களா. என்ன ஒரு ஆக்ஸ் கேபிள் மட்டும் மிஸ் ஆகுது சரிங்களா. மேபி அந்த ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தரமான சம்பவமா இருந்திருக்கும். பட் வந்து ஆக்ஸ் கேபிள் என்னங்க ஒரு 40 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆக்ஸ் தேவைப்படுது சரிங்களா. ப்ளூடூத்லயே கொடுத்துக்கங்க. ஓகே गाइस இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எஃப்எம் டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஆண்டனா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். ஸோ வந்து ஆண்டனா எப்படி ஒர்க் ஆகுது, ஆண்டனா வந்து டவர் நல்லா இழுத்து கொடுக்குதா
அப்படிங்கிறத வந்து இப்போ செக் பண்ணிடலாம். கைஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இதில் வந்து நான் நிறைய சாங்ஸ் வந்து டியூன் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா வந்து வீடியோஸில் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் இதை ஃபுல்லாகவே கேட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எஃப்எம் ப்ளே பண்ணலாம். நகராட்சியோட இணைத்து அதுக்கு வார்டு இணைத்து அது ஒரே மாநகராட்சியாக செயல்படும். ஊராட்சி என்று வருகின்ற போது ஸோ கைஸ் உங்களுக்கு நான் ஸ்பீக்கரில் வைக்கிறேன். அந்த பகுதி இதோடு வரும். அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு அந்த நகராட்சி உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நகர்ப்புற உள்ளாட்சி கேட்கலாம் சில நிமிடங்களில். ராஜசேகரையும் கூட கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. ஹலோ இருக்கும் ஒரு சில சேனல் ஒரு 3 சேனல் நினைக்கிறேன். பழைய பாட்டு எஃப்எம்லாம் வேற லெவலுங்க. அந்த காலத்தெல்லாம் சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இப்போ அந்த தண்ணி டேங்க்லாம் இருக்குல்ல, ஸோ வந்து அந்த தண்ணி டேங்க்கில் மோட்டாரை வந்து ரன் பண்ணுறதுக்காக ஒருத்திங்க இருப்பாங்க சரிங்களா. அங்கேயே குடியிருப்பார் அவர்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். இதை விட நல்லா பெரிய ஸ்பீக்கரு. அதுக்கு மொத்தம் 3 செல்லோ 6 செல்லோ எத்தனை செல்லு 3 செல்லு சரிங்களா. அந்த பெரிய செல் இருக்குல்ல, ஸோ அதை போடுவார். அந்த செல்லோட ரேட்டே 20 ரூபாய் என்னமோ. வாரத்துக்கு 3 செல்லு மாற்றுவார். எனக்கு தெரிஞ்சு அவரு எஃப்எம்கே பயங்கரமாக செலவு பண்ணிட்டாருங்க. இப்போ அவர் உயிரோட இல்லை. நல்லா இருக்கு, எஃப்எம் சூப்பராக இருக்குங்க. ஆண்டனா கொடுத்துருக்காங்க, எனக்கு கேட்டால் பெட்டர், நல்ல ஒரு ஆப்ஷன். காய்ஸ் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன்ல ப்ரோ, இதில் ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல, அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு ப்ளூடூத்தில் கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப எந்த ப்ராப்ளமே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா என்னோட லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எஃப்எக்ஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா பேஸ் வந்து நல்லா உங்களுக்கு இன்னுமே டீப்பாக அடிக்கும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்பீக்கர் அப்படியே ரிவர்ஸில் வருது சரிங்களா, அப்படியே பின்னாடி போகுது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அது என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா வந்து அவன் லிமிட் செட் பண்ணியிருப்பான், இவ்வளோ டிபி தான் அந்த ஸ்பீக்கரில் வரணும்னு. நான் அதிகமாக புஷ் பண்ணுறப்ப அது மேபி அந்த ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. இதோட பில்ட் குவாலிட்டி ஒன் ஆஃப் த நம்பர் 1. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ வந்து மண்ணில் வைக்கிறப்ப அதெல்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது சரிங்களா. நல்லா இருக்கும், நல்லா ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்பீக்கரு. ஸோ இப்போ நம்ம வந்து எஃப்எம் டெஸ்ட் பண்ணிட்டோம், ப்ளூடூத் டெஸ்ட் பண்ணிட்டோம், ஆக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இப்போ வந்து நம்ம இதை கால் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் சரிங்களா. கால் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தலாம். ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன், Ptron Sonor Lite அப்படின்னு ஒரு ஸ்பீக்கரு. இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. மைக் நல்லா தெளிவாக கேட்குதா? சூப்பரா இருக்கு गाइस. நான் வந்து என்னோட ஃபோனை வந்து நான் அங்கே வச்சிட்டேன். ஸோ வந்து அங்கிருந்து மைக் அந்த அளவுக்குலாம் இழுக்காது. ஸோ வந்து நான் இப்போ ஸ்பீக்கர்ல தான் பேசிட்டு இருக்கேன். நல்லா கேட்குதா? ஓரளவுக்கு ஓகேவா? நல்லா சூப்பரா கேட்குதுடா. இரு கொஞ்சம் தள்ளி. இப்போ ஓகேவா? ஹலோ. நல்லா தான் கேட்குது. ஓகே அதான் மச்சி கேட்டேன். இது பாரு வெறும் 600 ரூபாய் தான். இது உங்களோட ஃபோன் வச்சுக்கலாம். அதில் ஃபோன் ஸ்டாண்ட் இருக்கு, எஃப்எம்கே ஆண்டனா இருக்கு, ஆக்ஸ், பென் டிரைவ், ப்ளூடூத், எஸ்டி கார்டு எல்லாமே இருக்குடா. நான் உனக்கு காமிக்க போட்டோ எடுத்து அனுப்புறேன் சரியா. பேட்டரி பேக்கப் வந்து 12 மணி நேரத்துக்கு. 12 மணி நேரம். சூப்பரா இருக்கு, பக்கா ஸ்பீக்கர். உள்ள டிஸ்பிளே இருக்குடா, உனக்கு டிஸ்பிளே இருக்கு இதுலயே, இன்பில்ட்டா டிஸ்பிளேவே இருக்கு. போட்டலாமா? வேணுமா? சரி போட்டு விட்ற, காசு நீ கட்டிடு. சரி மச்சி ஓகேடா, வச்சிட்றேன். சரி மச்சி ஓகேடா. ஓகே गाइस, உங்களோட ஃபோன் வந்து இதுலேயே கட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ வந்து இந்த ப்ளே பட்டன் கட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் வந்து கால் கட் ஆகிடும். இது ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா. மைக் வந்து பக்காவாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அவன்கிட்ட கேட்டேன் சரிங்களா. ரெகுலராக வந்து எனக்கு அவன் தான் வந்து கேட்பான். அதாவது இந்த மைக் டெஸ்ட் எல்லாமே அவன் தான் பண்ணுவான் சரிங்களா. ஸோ வந்து இப்போ சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணேன் பார்த்தீங்களா. இது எப்படி ப்ரோ நோட்டிஃபிகேஷன், இது எப்படி சார்ஜ் ஆகிடுச்சா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்களே, நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு லைட் எரியும் சரிங்களா. அந்த ரெட் லைட் வந்து எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. ஒரு சில ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் வந்து ப்ளூவாக கன்வெர்ட் ஆகும். பட் இதில் கன்வெர்ட் ஆகாது, ஜஸ்ட் வந்து அந்த ரெட் லைட் ஆஃப் ஆகிக்கும். ஆஃப் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து 8 மணி நேரங்கிறது சாலிட் சரிங்களா. நீங்கள் என்ன சவுண்டு வச்சு கேட்டாலும் 8 மணி நேரம் அப்படிங்கிறது சாலிடான ஒரு சவுண்டு சரிங்களா. ஓகே गाइस, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே எல்லாமே இருக்குது சரிங்களா. உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ரோ நீங்கள் சொன்னதெல்லாம் எல்லாம் ஓகே தான் ப்ரோ, எனக்கு இன்னுமே ஒரு சில டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் as soon as possible ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.